நந்தியம்பாக்கம் கேஆர் பாளையம் வறுவடை அம்மன் நகரில் அற்புத குருவருள் புரியும் சாய்பாபா ஆலயத்தில் 23வது மாத திருவாசகம் முன்னோக்குதல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் ஒரு வாரமாக எந்த கதையுமே சொல்லலை. ஏன்னா டெய்லி முன்னோதல் இந்த அம்மாவுக்காக இன்னைக்கு ஒரு சின்ன கதைகள் சொல்கிறேன். முதல்ல ஒரு ஸ்தலத்தை பற்றி நாம் எல்லாரும் தெரிஞ்சுப்போம். நடுநாட்டில் மிக அற்புதமான ஒரு ஸ்தலம் ஒன்று இருக்குது. தூங்கானை மாடம்னு பேர் இருக்குது. இவருக்கு தான் அதை சொல்கிறேன். தூங்கானை மாடம், தூங்காமல் இருக்கிற பேர் இது. தூங்கானை மாடம்னு பேர். தேவாரத்தில் அதுக்கு பேர் தூங்கானை மாடம். இப்போ இதுக்கு பேர் பெண்ணாடகம் அப்படிம்பாங்க. பெண்ணாடம் பஸ்ஸெல்லாம் பெண்ணாடம் தான் போவோம். எந்த மாடம்? என்னன்னா பெண் ஆ கடம், பெண்ணாகடம், பெண் ஆ கடம், 3 வார்த்தைகள் 3 அர்த்தம் உள்ள வெறுக்காதுல. அந்த மாதிரி தேவலோகத்தில் இந்திரன் பூஜை பண்ணுறாரு. அவருக்கு தேவலோகத்தில் மலரெல்லாம் பொறுக்கி போச்சான். அப்போ என்ன பண்ணுறாரு, தேவகன்னியர்களை கூட வந்து ஒரு நீங்கள் போய் கூட அவர் நீங்களும் கேட்குறீங்க சரின்னு சொல்லி தேவகன்னியர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கிருந்து கலந்து வராங்க. கூட வந்தாங்க பாருங்க. வந்தவங்க திரும்பி வரவே இல்லை. திரும்பி வரவே இல்லைன்னொடனே இப்போ என்ன பண்ணுறாங்க, பெண்களை யாருக்குமே காணிக்கன்னு சொல்லிட்டு அவருடைய வாகனம் இருக்கு பாரு. அந்த வாகனத்துக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன், ஐராவதம். அதுக்கு எத்தனை தந்தம் உண்டு? 4 தந்தம். 4 தந்தம் உள்ள யானை அது ஐராவதம் பேரு. இந்திரனுடைய வாகனம் தான். அதை அனுப்புறாரு. அது போய் நின்று போச்சு. அங்கேயே திருப்பி வரவே இல்லை. அப்புறம் பார்க்குறாரு, போனதை காணிக்கன்னு சொல்லிட்டு காமதேனு அனுப்புறாரு. காமதேனு போச்சு பாரு. இதுவும் திருப்பி வரவே இல்லை. என்னடா போனவங்க ஒருத்தர் கூட வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி ஆனாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவரு கலந்து வர்றாங்க. வந்தமாக்கா ஒரு இடத்துல எல்லாரும் உட்காந்து பூஜை பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்த பார்த்த உடனே இவருக்கு மனசு அப்படியே அலாதியான ஒரு ஆனந்தம் பூரிக்குதான். அந்த இடம் தான் பெண்ணா கடம். பெண்ணுன்னா தேவகன்னியர்கள். ஆன்னு சொன்னமாக்கா காமதேனு. கடம் சொன்னமாக்கா இந்திரனுடைய வாகனம் ஐராவதம். பெண் ஆ கடம் 3 பேரும் அப்படியே வந்தவங்க அங்கேயே தண்ணி பூஜை பண்ணிக்கிறாங்களா. அப்புறம் தேவேந்திரன் அவரும் பூஜை பண்ணிட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் போனாங்களாம். அந்த மாதிரி தேவலோகத்திலிருந்து அற்புதமாக பூஜை பண்ணி எல்லாரும் வணங்கிய இடம் அந்த பெண்ணாகடம் அப்படின்னு பேரு. இந்த இடத்துக்கு நிறைய சிறப்புகள்லாம் இருக்கு. சம்பந்தர் பெருமான் ஒரு பதிகம் பாடுறாரு. அப்பர் பெருமான் ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த ஸ்தலத்துல சம்பந்தர் பாடினது ஒரு 11 பாடல் அப்படியே பதிகம் இருக்கு. அப்பர் பெருமான் பாடத்துல 3 பாட்டு மட்டும் தான் கிடைச்சிது. மீதி 7 பாட்டம் செல்லரிச்சு போய் கிடைக்காம போயிடுச்சு. அந்த பெண்ணாடகத்தில் அதில் ஒரு சம்பந்தருடைய சிறப்பு என்னன்னா, நான் இந்த பாடுகின்ற இந்த பாடல்களை எல்லாம் யார் யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் சாதாரண கேட்குறவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தலத்தில் பதிவு பண்ணுவார். இந்த விளக்கத்தை அந்த பதிகத்தினுடைய கடைசி பாடலில் சொல்கிறார் பாருங்க. ஏன்னா இப்போ நிறைய முதல் பாட்டியை கடைசி பாட்டை பாட்டோட லேட் ஆகிடுமா. அந்த சாரம் உள்ள பாட்டை மட்டும் சொல்கிறேன். மன்னார் முழவதிரும் மாட விதி வயற்காழி ஞான சம்பந்தன் நல்ல பெண்ணாகடது பெருங்கோயில் சேர் பிறை புரிஞ்சும் தூங்கானை மாடமேயாம் கண்ணார் கழல் பரவு பாடல் 10 கருத்துணர கற்றாரும் கேட்டாரும் போய் விண்ணோர் உலகத்து மேவி வாழும் விதியதுவேயாகும் வினை மாயுமே மாயுமே வினை மாயுமே. இந்த திருமுறைகள் எல்லாம் கற்றார்கள்னா பாடுறவங்க, கேட்டார்கள்னா கேட்குறவங்க. கேட்குறவங்களுக்கு
மனமுருகி பாடினா என்ன பலனா அந்த பலன் கிடைக்கும். காதால கேளுங்க நீங்க, அவ்வளோ அற்புதமான பலனா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு பதிவு பண்ண ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலம் அது. அப்பர் பெருமான் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் வந்து சமணத்தில் போய் சேர்ந்துடுறாரு. 20 வயசுல போறவரு கிட்டத்தட்ட 15-16 வயசுல போயிட்டாராம். 60 வயசுல தான் திரும்பி வரப்போறாரு சைவத்துக்கே. அந்த மாதிரி வரும்பொழுது அது அந்த அக்கா வந்து இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவருக்கு சூளை நோயை உண்டாக்க விட்டு தாங்க முடியாமல் போய் தற்கொலை பண்ணிக்கிற சூழ்நிலைக்கு போய் அப்புறம் அக்கா கிட்ட சொல்லிட்டு போய் சாவலான்னு சொல்லும்போது அந்த அக்கா என்ன சொல்றாங்க, திருநரை வச்சு விட்டு ஒன்னிலடா திருவதிகை ஈஸ்வரனை போய் பாடுறா அவனுக்கு நல்லா ஆயிடுன்ற. அங்கே போய் அந்த திருநூரை வச்ச உடனே பாதி வலி போயிடுச்சு. போய் அங்கே குற்றாயினவாறு பாடின உடனே மொத்த வலியும் போயிடுச்சு. இறைவன் ஆட்கொண்டாரு அற்புதமாக 60வது வயசுல. அப்போ இப்படி ஸ்தலமாக ஒவ்வொரு ஸ்தலமாக வரும்பொழுது இந்த பெண்ணாடகத்துக்கு வர்றவர், பகவானை நான் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் சமணத்தில் இருந்துட்டேன், என்னை வந்து 100% நீ ஏற்றுக்கினியான்னு சொல்லிட்டு எனக்கு மனசில் இன்னும் கூட ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா என் வாழ்க்கையில் 90% வந்து சமணத்திலே கழிச்சிட்டேன் நான். அதனால் வந்து எனக்கு உண்மையாகவே நீங்கள் என்னை ஆட்கொண்டீங்கன்னா என்னுடைய உடம்புல சூளத்தையும் இடபத்தையும் பொறிங்கன்ற இறைவன் கிட்ட கேட்குற அந்த தூங்கானை மாடங்கிற அந்த பெண்ணாடகத்தில் வந்து பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் எண்ணாவி காப்பதற்கு இச்சை உண்டேள் இரும் கூற்று அகல மின்னாரும் மூவிலை சூளம் என்மே பொறி மேவு கொண்டல் துண்ணார் கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடற் கொழுந்தே தூங்கானை மாடச் சுடற் கொழுந்தே தூங்கானை மாட சுடற் கொழுந்தே. மூவிலை சூளத்தை என் மேல பொறி அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல கேட்கிறாரு. இறைவன் வந்து முதல்ல பச்சை குத்தியவர் இறைவனா, பச்சை குத்தப்பட்டவர் வந்து திருநாவுக்கரசு நாயனாராம். ஒரு வலது கையில் வந்து அதாவது என்னன்னா சூளத்தை பொறுக்கிறாராம், இடது கையில் இடபத்தை பொறுக்கிறாராம். நடந்த நிகழ்ச்சி இந்த தூங்கானை மாடத்தில். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் இது. இதுக்கு அடுத்த நிகழ்ச்சி வரும்பொழுது நமக்கு வந்து எப்பவுமே சொல்லுவான், இப்போ வந்து இந்த திருவெண்காடு பதிகத்தை பாடுவோம் குழந்தை பிறக்கிறதுக்காக. யார் அதை அந்த நிகழ்ச்சியை வந்து இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணவன் யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? மெய்கண்டார். பிரார்த்தனை பண்ணவர் யார் பண்ணா மெய்கண்டாருன்ற அச்சுத கலப்பர்னு பேர். அவரு ரொம்ப காலமாக குழந்தை இல்லாததுனால அவர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பரம்பரைக்கு ஒரு குருநாதர் இருப்பாங்க. அப்போ சகலாகம பண்டிதர்னு பேர். அவர்கிட்ட போய் முறையிட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இறைவனை பிரார்த்தனை பண்ணி ஓலை சோடியில் திருமுறைகளில் நூல் சாத்துறாரு. அப்போ திருவெண்காடு பதிகம் வரலாம். திருவெண்காடு பதிகம் வந்த உடனே நீங்கள் போய் திருவெண்காட்டில் வந்து விரதம் இருந்து பூஜை பண்ணி இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற. அவர் அச்சுத கலப்பரம் அவருடைய மனைவியும் வந்து திருவெண்காட்டில் ஒரு மண்டல விரதம் இருந்து இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணும்பொழுது 48 நாள் முடிஞ்சிட்டான். அப்போ அவர் கனவுல வந்து சிவபெருமான் தோன்றாராம். உனக்கு இந்த பிறவியில் வந்து மக்கள் செல்வமே கிடையாது, இந்த பிறவியில் உனக்கு மக்கள் செல்வமே கிடையாது. நீ வந்து நல்ல காலம் உன்னுடைய குருநாதரை கேட்டுட்டு என் புள்ள பாடின பாட்டை வந்து பாட்டே. நீ யாரு? என் புள்ள பாடின பாட்டை நீ பாடிட்ட வந்து ஒரு மண்டலமா. அதனால உனக்கு நான் வந்து அந்த இதெல்லாம் முறிச்சு உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறேன் அப்படின்னா. அந்த மாதிரி வந்து பிறந்தவர் தான் யாரு? இப்போ இவங்க சொன்னாங்க பேரு யார்? விரதம் இருந்தாருன்னா மெய்கண்டர் இருந்தாங்களா? அந்த மாதிரி மெய்கண்டர் அவதாரம் பண்றாரு. மெய்கண்டர் அவதாரம் பண்ணிட்டு அற்புதமாக அவர் வந்து அவருக்கு தாய் மாமா வீடு பாட்டியா வீடு வந்து திருவெண்ணைநல்லூர். திருவெண்ணைநல்லூரில் 2 வயசு குழந்தை தெருவில் விளையாடின்னு இருக்காரு. அப்போல்லாம் தெருவில் எல்லாம் விளையாடலாம், ஒன்றுமே வண்டி வாகனம்லாம் ஏது, எல்லாம் நடந்து தான் போவாங்க, நடந்து தான் வருவாங்க. அந்த மாதிரி தெருவில் விளையாண்டு இருக்காரு. அப்போ கைலாயத்திலிருந்து பரஞ்சோதி முனிவர் வராராம். அப்படியே வானவெளியில் பறந்து எங்கன்னு சொன்ன மகன் கொல்லிமலைக்கு போய் அகத்தியர்கிட்ட அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி பரஞ்சோதி முனிவர் பறந்து வரும்பொழுது திருவெண்ணைநல்லூருக்கு நேராக வராராம் பாரு. இதனால் அதுக்கு மேலே பறக்கவும் முடியலையா. அவருடைய அந்த பறக்கிற தன்மை தடைபட்டு விட்டது. ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு அவர் யோசனை பண்ணிக்கிட்டே அப்படியே வான்வெளியிலேருந்து கீழே இறங்குறாரு. இறங்கின மகன் இந்த 2 வயசு குழந்தை விளையாடின்னு இருக்கு. அப்போ அந்த குழந்தைய தூக்கி அப்படியே
தூக்குன உடனே இதுக்கு பேர் பரீட்சை தீட்சைன்னு பேர், தொடு தீட்சை இதுக்கு பேர். அப்படி தூக்குன உடனே அந்த குழந்தைக்கு உலக ஞானம் மொத்தமும் கிடைச்சிதான், 2 வயசு குழந்தைக்கு. இந்த கொடுத்தது யாரு? பரஞ்சோதி அப்படிங்கிற ஒரு மகான். அவர் யாருன்னு கேட்டமாக்கா, இப்போ நம்மளாம் திருவிளையாடல் புராணம் படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. அந்த திருவிளையாடல் புராணத்தை எழுதின மகான் வந்து பரஞ்சோதியார். அவருடைய தீட்சையை வாங்கி 2 வயசுல இறையருள் பெற்று பாட ஆரம்பித்து, அதாவது என்னன்னு கேட்டமாக்கா, அந்த சந்தான குறவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே வந்து 2 பிரிவு இருக்கு, அகசந்தான குறவர், புறசந்தான குறவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அகசந்தான குறவர்கள் யாருன்னு கேட்டமாக்கா, சிவபெருமான் கிட்ட நேரடியாக தீட்சை வாங்கினவர். அவர் தான் முதல்ல சிவபெருமான் கிட்ட நேரடியாக தீட்சை வாங்கினவர் யாருன்னா நந்தியம்பெருமான். முதல் சிவபெருமான் தீட்சை கொடுத்ததே இருக்கையா நந்தியம்பெருமானுக்கு. அதுக்கு அப்புறம் உபமன்யு முனிவருக்கு கொடுக்குறாரு. உபமன்யு முனிவர் மகாவிஷ்ணுக்கு தீட்சை கொடுப்பார். அது ஒரு கதை ஒன்று வரும். அந்த மாதிரி முதல்ல வந்து நந்தியம்பெருமான் வந்து சிவபெருமான் கிட்ட நேரடியாக தீட்சை வாங்கி அவர் தான் இந்த கைலாய பரம்பரை அப்படிங்கிறதையே முதல்ல ஆரம்பிக்கிறார். கைலாய பரம்பரைன்னு யாரால வந்ததுன்னா நந்தியம்பெருமானால தான் வந்தது. அவர் தான் கைலாய பரம்பரையிலேயே முதல் ஆதீன கர்த்தா. இப்போ நம்ம இந்த திருவோடுதுறை ஆதீனம், அந்த ஆதீனங்கள்லாம் எல்லாரும் போடுவாங்க கைலாய பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அதாவது என்னன்னு சொன்னமாக முதல்ல இறைவன்கிட்ட தீட்சை வாங்கினவர் யாரு? நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமான் கிட்ட இருந்து ஒரு 3 பேர் தீட்சை வாங்குறாங்க மாற்றி. நந்தியம்பெருமான் கிட்ட இருந்து சனத்குமாரர்னு அப்படின்னு ஒரு முனிவர் தீட்சை வாங்குறாரு. அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியில். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து சத்திய ஞான தரிசினிகள் அப்படின்ற ஒரு மகான் தீட்சை வாங்குறார். அவர்கிட்ட இருந்து தீட்சை வாங்கினவர் தான் இந்த 4வது ஆள் இப்போ பறந்து வந்து மெய்கண்டாருக்கு அருள் கொடுத்தா இருப்பாரு. யாரு? பரஞ்சோதியார். இந்த கைலாய பரம்பரையை முதல்ல தோற்றுவித்த நந்தியம்பெருமான் கிட்ட இருந்து 4வது சீடர் இவர் இந்த பரஞ்சோதி. அவர் தொடு பரீட்சை கொடுத்து தீட்சை கொடுத்து மெய்கண்டார 2 வயசுலயே பெரிய ஞானியாக்கி விட்டு போறார். அந்த மாதிரி வந்து மெய்கண்டார் வந்து இந்த 2 வயசுல இவ்வளோ பெரிய ஞானம் பெற்ற உடனே இவருக்கு முதல்ல குழந்தை பிறகுறதுக்காக ஒருத்தர் ஓலை சோழியில் நூல் சாட்டி சொன்னார். பேர் அவர் பேர் என்ன சொன்ன ஞாபகம் இருக்குதா? இருக்காது இல்லை, சகலாகம பண்டிதர்னு பேர் அவரு. அவர் என்ன பண்றாரு, 2 வயசுல இந்த குழந்தை ஞானம் பெற்றுச்சுல்ல, இதுக்கு காரணம் யாருன்றீங்க? நான் தாயா, நான் இல்லைன்னா அந்த குழந்தைய கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி இவருக்கு தலை இவ்வளோ பெரிய கனமாகி போச்சான். தலைகாணம். இந்த தலைகாணம் மனிதனுக்கு என்ன ஆணவன் தான், வேற ஒன்றுமே கிடையாது மனிதனை அழிக்கிறது. அப்போ அவர் ஒரு நாள் என்ன பண்றாரு, நான் பார்த்து சொல்லி பிறந்த பையன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்க்கறதுக்கு வர்றாரு மெய்கண்டார. அப்போ அவர் என்ன பண்றாரு, ஆணவ மலத்தை பற்றி விளக்கம் அளிச்சுட்டு இருக்காராம். அவர்கிட்ட வந்து இவர் கேட்குறாரு, இந்த சகலாகம பண்டிதர் ஆணவ மலத்தினுடைய உச்சம் யாது அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், எல்லாரும் இந்த விரலத்தெல்லாம் காட்டுவாங்க, ஆள் காட்டி வரல, அது கூட தகுதி இல்லைன்னு இந்த சுண்டு வரல காட்டி ஆணவ மலத்தினுடைய உச்சம் நீ தான் அப்படின்னாராம். சொன்ன உடனே அப்படியே அவர் காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் இது பண்ணிட்டேன், என்னை உங்கள் சிஷியனை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி அவர் வந்து கெஞ்சுறாரு அவர்கிட்ட, மெய்கண்டர்கிட்ட. ஏற்கனவே 48 சீடர்கள் இருக்காங்களா, 49வது சீடராக இந்த இவருக்கு பிறக்கிறதுக்காக அருள் கொடுத்தா இருப்பாரு. அவர் வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் மிக சிறந்த அவர்கிட்ட எல்லா போதனைகளையும் பெற்று அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் வர்றார். அடுத்த ஸ்தானத்தில் வந்து மெய்கண்டாருக்கு அடுத்த ஆளா வந்து இந்த சந்தான குறவரில் வர்றார். யாருன்னு அருள் நந்தி சிவம்னு பேர் இருக்கு. முதல்ல சொன்ன பாருங்க, அந்த பேரை மாற்றி அருள் நந்தி சிவம்னு அவருக்கு பேர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட தீட்சை வாங்கின்னு ஒருத்தர் வந்துடுறாரு, மறைஞான சம்பந்தர்னு. இந்த மெய்கண்டார் அவதாரம் பண்ண இடம் வந்து அந்த தூங்கானை மாடம்ங்கிற பெண்ணாடகம். அவர்கிட்ட அருள் பெற்ற அந்த அருள் நந்தி சிவத்துக்கிட்ட தீட்சை வாங்கி இன்னொருத்தர் வந்தார் பாரு, மறைஞான சம்பந்தர்னு. அவர் அவதாரம் பண்ண இடமும் அந்த இடம் தான். ஆமாம். அதுக்கப்புறம் உமாபதி சிவம். இவங்க 4 பேரும் புறசந்தான குறவர்கள்னு பேர். இவங்க எல்லாம் வாழ்ந்த இடம் எது? இந்த தூங்கானை மாடம்.
இதை தேடி கண்டுபிடிச்சி அந்த அச்சுத கலப்பர் எங்கே வாழ்ந்தாருன்றதெல்லாம் பல நூறு ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ணாங்களாம். அப்போ கலப்பர் மேடுன்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி இந்த இடத்துல தான் அவர் வாழ்ந்து மெய்கண்டர் அவதாரம் பண்ணாருன்னு சொல்லி அங்கே மெய்கண்டருக்கு வந்து ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தி திருவாவடுதுறை ஆதீனம் அதை சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறாங்க. மெய்கண்டர் வந்து சமாதியான இடம் வந்து திருவெண்ணைநல்லூரில் அவருடைய ஜீவசமாதி அங்கே இருக்குது. இவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த அந்த பெண்ணாடகத்தை இன்னைக்கு நாம் படிக்கிற இந்த சைவ சித்தாந்தத்துக்கு மூல காரணம் யார்? நந்தியம்பெருமான். அப்படியே வழியாக வந்து மெய்கண்டர் அவர் தான் இப்போ வந்து சிவஞான போதம்னு எழுதி முதல்ல நீங்கள் யார் யார்